நாங்கள் மாற்று கருத்து கொண்டவர்களாக இல்லை. ஆனால் அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். மட்டக்களப்புக்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் காணப்படுகின்ற போலீஸ் ஸ்டேஷன் நீலாவணை, பெரிய நீலாவணை போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்பாடு வழங்குவதற்காக சென்ற ஒரு பெண் அங்கே அந்த போலீஸ் அந்த அறைகளுக்குள் பூட்டப்பட்டு ஒரு பெண் என்றும் பார்க்காமல் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய உடலில் எல்லா பகுதிகளிலும் அந்த தாக்கம் நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால், நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவை பற்றி பேசுகின்றோம், எங்கோ அதனை அசுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பெண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்கின்ற தேசமாக நமது நாட்டை பார்க்கின்றோம். ஆனால் அந்த பெண் முறைப்பாடு கொடுப்பதற்காக தெருவில் செல்லுகின்ற போது அந்த பெண்ணை ஒருவர் சேட்டையாக சைகை மூலமாக துன்புறுத்தியதன் காரணமாக போலீசாரிடம் முறைப்பாடு செல்வதற்காக சென்ற போது அந்த பெண் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார். இதனால் அந்த பெண் இப்போது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக, பெரிய நீலாவணை போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற விடயம் சம்பந்தமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி நாங்கள் பேசுகின்ற போது அந்த போலீசாருக்கு உரிய நடவடிக்கைகளை இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக ஏற்படுத்தப்படும் என்று நான் நம்புகின்றேன். அந்த பெண்ணின் அந்த தாக்கத்தை பற்றி பலரும் எங்களுக்கு முறைப்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அமைச்சரவர்களின் கவனத்துக்கு என்கின்ற பெண்மணி பெரிய நீலாவணையில் இருக்கின்ற போலீஸ் ஸ்டேஷனிலே அவரோடு அவரது சகோதரங்கள் எல்லோரோடும் சேர்த்து தனிப்பட்ட முறையிலே போலீஸ் ஸ்டேஷனை அடைத்து விட்டு போலீசார் அந்த பிள்ளையை, அந்த பெண் பிள்ளையை தகாத முறையில் பேசியதுடன் அந்த பெண் பிள்ளையை துன்புறுத்தி வன்புணர்வுக்கு உள்ளாகின்ற செயற்பாடுகளிலே அந்த போலீஸ் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது ஒரு பாரதூரமான ஒரு பிள்ளையாக இருக்கின்றது. அந்த பிள்ளையின் மார்பகம், பின்புறம் அனைத்திலும் அந்த போலீசார் மிகவும் காட்டுமிராண்டித்தனமாக அந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள், ஆனால் இந்த பிள்ளையை, இந்த பெண் பிள்ளையையும் அவரது சகோதரங்களையும் போலீஸ் நிலையத்தை பூட்டிவிட்டு நீங்கள் இந்த கேவலமான செயற்பாடை இந்த போலீசார் செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்கான உரிய நடவடிக்கைகளை போலீசார் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் சினிமாவிலே தான் இப்படியான செயற்பாடுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் பெரிய நீலாவணை கல்முனையிலே இருக்கின்ற இந்த செயற்பாடு உண்மையாக அது ஒரு பாரதமான விடயம். ගරු නියෝජ්‍ය කාර්ක සභාපතිතුමියනි, මේ හැම සිද්ධියක්ම ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහනට ඈඳ ගන්න කටයුතු කරන්න එපා. මම ඔබතුමාට පොරොන්දු වුණා විස්තර දෙන්න. මම හෙට දිනේම විමර්ශනයක් කරන්න අවශ්‍ය පියවර ගන්නවා. ඒ සම්බන්ධයෙන් සාධාරණීෂ්ඨ කරන්න අපි මැදිහත් වෙනවා. එහෙම නැතුව මේ හැම දෙයක්ම ගෙනවිලා මේ ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහනට මේ බද්ධ කරමින් කතා කරන්න එපා. පහරදීමක් සිද්ධ වුණා නම් අපි ඒක ප්‍රතික්ෂේප කරේ නැහැ. ඒ පිළිබඳව විමර්ශනයක් කරලා ඒකට අවශ්‍ය විනය ක්‍රියාමාර්ග ගන්න අපි කඩිනම මැදිහත් වෙනවා. හෙට දිනේම අපි ඒ සඳහා ක්‍රියාමාර්ග ගන්නම්. ඔබතුමා මේ හැම එකක්ම ගෙනවිලා ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහනට මේ මෙතන මේ අනිත් මන්ත්‍රීවරු වගේම ඔබතුමාත් ඒ මට්ටමට වැටෙන්න එපා කියලා මම ඉල්ලීමක් කරනවා. ඔබතුමාගේ ප්‍රශ්නේ මම අහුම්කම් දෙනවා. ඒ සඳහා අවශ්‍ය ක්‍රියාමාර්ග ගන්නවා. ඒ පිළිබඳව සැකයක් ඇති කරගන්න එපா. சுதுசு கிரியாமார்க கண்ணோம். வி.கே. சிவஞானம் ஐயா அவர் பாராளுமன்றத்தில் இல்லை. அந்த வகையிலே அவ்வாறாக உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு சந்திப்பும் மேற்கொள்ளப்படவில்லை. செய்தியிலே நானும் பார்த்திருந்தேன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாக. இது உண்மையிலே அவர்களுக்கு இடையில் தனிப்பட்ட ரீதியாக பாராளுமன்ற உறுப்பினராக தமிழரசு கட்சி சார்பாக கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கட்சி சார்பாக இந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபட சொல்லி எந்த ஒரு விடயமும் கொடுக்கப்படவில்லை. அந்த வகையிலே அதிலே செல்வம் அடைக்கல்நாதன் அவரையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் தமிழரசு கட்சி சார்பாக இதிலே உத்தியோகபூர்வமாக கட்சி சார்பாக இந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபடவில்லை. கட்சி சார்பாக பேச்சுவார்த்தையிலே ஈடுபடுவதாக இருந்தால் அதிலே கட்சியினுடைய அங்கீகாரம் இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் அது ஒரு தனியாக ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனே 2 பேர் கட்சி தலைவராகவோ இல்லாட்டி பாராளுமன்ற உறுப்பினராக பேசினார்களோ தெரியாது. அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை மட்டும்தான் அது. அது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே இந்த பேச்சுவார்த்தைக்கும் இவரும் அதிலே சந்திக்கல. நான் அறிந்த வகையிலே அது ஒரு பேச்சுவார்த்தை என்றதை விட அவங்க மதிய உணவு சாப்பிடும் பொழுது 3 பேரும் பேசிக்கொண்டதாகத்தான் இன்று நான் அறிந்திருந்தேன். அது ஒரு
கட்சி சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தையாக நான் கருதவில்லை. இன்றைய சந்திப்பானது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவுக்கும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சேங் அவர்களுக்கும் இடையிலே நடந்தது. இந்த சந்திப்பிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டிருந்த நாங்கள் மிக முக்கியமாக இந்த சந்திப்பின் பொழுது நாங்கள் முன்வைத்த விடயங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமான நிலப்பாடை மிக தெளிவாக நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதாவது வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாணத்திலே சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு தான் எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கோரிக்கை. அந்த வகையிலே நாங்கள் அந்த விடயத்தை பற்றி நாங்கள் முன்வைத்திருந்தோம். இலங்கை தமிழரசு கட்சியானது எங்களுடைய அண்மை காலத்திலே நாங்கள் எங்களுடைய கடந்த ஒரு சில கூட்டங்களிலே இந்த புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு எங்களுடைய முன்மொழிவுகளை எவ்வாறு நாங்கள் கொடுக்க போகிறோம், அரசாங்கம் புதிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குறதாக இருந்தால் எவ்வாறு நாங்கள் எங்களுடைய முன்மொழிவுகளை கொடுக்க போவோம்ன்றது ஒரு கட்சியாக நாங்கள் ஒரு தீர்மானம் ஒன்றுக்கு இன்னும் நாங்கள் எட்டவில்லை. அரசியல் அமைப்பு உருவாக்குறதுன்றது சொல்லப்பட்டாலும் கூட அது சம்பந்தமாக எந்த முன்னேற்றகரமான விடயங்களும் இன்னும் அரசாங்கம் ஆரம்பிக்கவில்லை. அவ்வாறு அரசாங்கம் ஆரம்பிக்கும் பொழுது எந்த விடயங்களை நாங்கள் முன்வைக்க போகிறோம் என்றதை இலங்கை தமிழரசு கட்சியாக நாங்கள் கூடி ஆராய்ந்து தான் நாங்கள் தீர்மானம் எடுத்து முன்வைக்கணும். அந்த வகையிலே அமெரிக்க தூதுவருக்கும் அந்த விடயத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம். நாங்கள் இதிலே அரசாங்கமானது தங்களுடைய 2015ஆம் ஆண்டும் 19ஆம் ஆண்டுக்கும் இடையில் 17ஆம் ஆண்டு அந்த வரைவை பற்றி தாங்கள் முன்னெடுக்கிறதாக அரசியல் அவங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அன்றகுமார திசாநாயக் அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய முன்மொழிவாக இந்த அரசியல் தீர்வு புதிய அரசியலமைப்பு உருவாக்குறதுலே எங்களுடைய முன்மொழிவுன்றது நாங்கள் ஒரு கட்சியாக பேசி நாங்கள் தீர்மானம் எடுப்போம் என்றதை நான் அந்த இடத்திலே அமெரிக்கன் தூதுவரிடம் சொல்லியிருந்தேன். அதே போல தான் பொறுப்பு கூறல் விடயத்திலேயும் கூட அமெரிக்காவினுடைய பங்களிப்பு, அமெரிக்காவினுடைய அழுத்தம் இலங்கை அரசாங்கம் மீது இருக்க வேண்டும் என்றதையும் வலியுறுத்தியிருந்தோம். அதிலே மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமானது ஒரு வருடம் ஒரு ரோல் ஓவர் ஒன்றை செய்திருந்தார்கள். அதாவது அந்த 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 ஐநா மனித உரிமை பேரவையிலே வரும் அந்த பிரேரணையை இன்னொரு வருடத்துக்கு அதை நீடித்திருந்தார்கள், தேர்தல் காலங்கள் என்ற பல காரணங்களை சொல்லி. ஆனால் உலகத்திலே இன்று பல மனித உரிமை மீறல் சம்பந்தமான புதிய விடயங்கள், காசா விடயமாக இருக்கட்டும், யுக்ரைன் விஷயமாக இருந்தது, இவ்வாறான விடயங்கள் இருந்தாலும் இலங்கையிலே தமிழினத்துக்கு எதிராக நடந்த விடயங்களை சர்வதேச சமூகம் மறக்கக்கூடாது. இதை தொடர்ச்சியாக ஐநா மனித உரிமை பேரவையிலே அவங்களுடைய அஜெண்டாவிலே நிகழ்ச்சியிலே வைத்திருக்க வேண்டும். அதுக்காக அமெரிக்காவினுடைய பூர்ணமான ஒத்துழைப்பை அமெரிக்கா தர வேண்டும் என்றதையும் நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். அதே போல தான் இந்த கடந்த காலத்திலே இந்த சாட்சியங்கள் சேகரிப்பு செய்யப்பட்டது. இந்த சேகரிக்கப்பட்ட சாட்சியங்களை வைத்து தகுந்த நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கிறது, அதாவது இந்த ஐநா மனித உரிமை பேரவை ஊடாக எடுக்கிற விடயத்திலே அமெரிக்காவுடைய பூர்ணமான ஆதரவு இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் வலியுறுத்தினோம். அதே போல தான் வடக்கு கிழக்கிலே பொருளாதாரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையிலே பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையான திட்டங்களை அமெரிக்க அரசாங்கம் செய்ய வேண்டும் என்றது எங்களுடைய சில உறுப்பினர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். மிக முக்கியமாக இவ்வாறான சந்திப்புகள் நாங்கள் மேற்கொள்வது வழமை. அந்த வகையிலே புதிதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு இன்று இந்த சந்திப்பு நடந்தது. உண்மையிலே இந்த சந்திப்பிலே எதிர்வரும் காலங்களிலே இவ்வாறான சந்திப்புகளில் எங்களுடைய கட்சியினுடைய ஏனைய உறுப்பினர்கள், முக்கியமான உறுப்பினர்கள், எங்களுடைய தலைவர்கள் முனைத்து கொண்டு இந்த சந்திப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்றது பாராளுமன்ற உறுப்பினருடைய சில பாராளுமன்ற உறுப்பினர் கருத்தாகவும் இருந்தது. சந்திப்பு 4 மணி அளவிலே நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. 4 மணி அளவிலே ஆரம்பித்து ஒரு 5 மணி அளவிலே 5:10 அளவிலே முடிவடைந்தது.